எல்லாருக்கும் வணக்கம். ஐயா பேசுனது மாதிரி இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த ஒரு வருடம் இது நடந்தது நிஜமா இல்லை நிழலான்னு நம்ப முடியாத ஒரு சூழல். நான் இசைஞானியுடைய நந்தவனத்துக்குள்ள அதிர்வு இல்லாமல் இசைத்து கொண்டிருந்த வீணை போல சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப அழகா இருக்கும். நிறைய இடத்துல நான் பவதாவோடைய அன்பு இவன் கூடயும் கார்த்திராஜா சார் கூடயும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையாக இருக்கும். அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அந்த அன்புக்குள்ள ஒரு நிஜம் ஒளிஞ்சிருக்கும். ரெண்டு பேருமே பவதாவை ஒரு தேவதை மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதே மீறி ராஜா சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இசைஞானியை பற்றி எதையுமே வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனால் பவதா மேலே அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்பவுமே போல் மனசுக்குள்ளே வச்சிருப்பாரு. ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளோ அன்பு வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைனாலும் காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைத்த ஒவ்வொரு ஸ்வரமும் ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அணுகுமுறையும் நம்ம கூட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அவங்க கடைசியாக இசையமைத்த இந்த படத்தில் கடலில் ஒரு தோணி, இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் நான் தான் எழுதினேன். அதில் கார்த்திராஜா சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த அனுபவமும் ரொம்ப புதுசாக இருக்கும். அவங்கக்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என்ன வேணுங்கிறதே பூவிலுக்கு இதழ்கள் கசங்காம பூக்களை மடித்து பார்ப்பது போல ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொல்லி சொல்லி வாங்குவாங்க. அவ்வளோ அழகான ஒரு அந்த தன்மை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ அழகாக எல்லா அணுகுமுறையும் இருக்கும். நிஜமாக நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்வு தொடரில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காண்டி லண்டன்லேருந்து அந்த தயாரிப்பாளர் மேலாவாக இருக்கட்டும், இந்த படத்தோட இசையமைப்பு இயக்குனர் ஈசனாக இருக்கட்டும், அவ்வளோ நேசித்து தான் பவதாவை இந்த படத்துக்கு இசையமைக்க வச்சாங்க. அவங்களும் அந்த அளவுக்கு ஈடுபாடோட